அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத பலன்களோட கடகராசி நேயர்களுக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மாத பலன்கள் கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் வரையிலானவர்களுக்கு. விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால வருமானத்தை விட கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது. புதிய கடன்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கூடிய விரைவில் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள், ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடும். குடும்ப நிகழ்ச்சி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தமாக சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு நல்லபடியாக தீரும். கடன் கொடுப்பதையும் சரி, பண உதவியும் செய்வதையும் சரி கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. திருமண முயற்சிகள் கொஞ்சம் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனகாரகரான சனி பகவான் ராகு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால மேலதிகாரிகள் நியாயமாக உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தம் கொள்ள வேணாம். உண்மையான உழைத்து கூட நமக்கு நல்ல பேர் இல்லையே அப்படின்னு கூட நினைக்க தோணும். அப்படி எதுவும் நினைக்க வேணாம். வெளிநாடு செல்ல இருக்கிறவங்க இடைத்தரகர்கள்ட்ட எந்த விதமான பணமும் கொடுத்து ஏமாற வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துக்கிட்டாலே போதும். அகலக்கால் வைக்க வேண்டாம். மாணவ மாணவியர்கள் நலன்கள் மீது நேரடியான ஆதிக்கம் செலுத்துறது புதன் கிரகம்தான். அதுவும் ஓரளவு தான் அனுகூலமாக இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றமே எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களோட உதவியோட ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி இருக்கிற ஆர்வம் இருக்கவங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பெண்மணிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவே நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை காண முடியும். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்கள் அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு இந்த மாதம் விரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சிங்க. கைப்பணத்தை எண்ணி செலவு செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் கடனும் கொடுக்காதீங்க, கடனும் யார்கிட்டையும் வாங்காதீங்க. கடன் வாங்கினா அது வளரும். கடன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கும் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு. சனி ராகு உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறதுனால சனிக்கிழமையில் யாராவது ஒருத்தருக்காவது உணவளிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி மாதம் 5 தேதி காலை முதல் 7ஆம் தேதி மாலை வரையும் இருக்குது. அனுகூலமான தினங்கள் 8ஆம் தேதி 10ஆம் தேதி, மாசி மாதம் 8ஆம் தேதி 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 17ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் மிதுன ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் கடகராசிக்கு பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசினருக்கு பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி.